உலகத்திலே வந்து ரொம்ப சின்ன சைஸ் சொரக்கான்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஒரு கை ஒரு விரல் சைஸ் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 7,000 ரூபாய்ங்க, 7,500 rupees. இது பாத்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் அதிகமா இருக்கிற சொரக்காய். கம்பேரிசனுக்காக காமிக்கிறேன். இது நம்ம ஊர்ல சொர புரடைக்காக யூஸ் பண்றது. ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா சைஸ் டிஃபரன்ஸ் தெரியும். நிறைய வகையான சொரக்காய் வகைகள் நம்ம சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோங்க. அதுல வந்து கிச்சன் யூட்டென்சில்ஸா ஒரு கரண்டியில இருந்து எல்லாமே வந்து சொரக்காய் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நேச்சுரலா வந்து இதெல்லாம் வந்து ஹீட்டுக்கு ரெசிஸ்டண்டா இருந்துச்சுங்க. அதனால நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்றப்ப அந்த ஹீட் அதுல படுறப்ப நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது, ஹெல்த் இஷ்யூஸ். அதனால இந்த மாதிரி சொரக்காய் வகைகள்லாம் இப்ப எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாம போயிட்டோம். அதனாலேயே அழிஞ்சிட்டு வர சொரக்காய் ரகங்கள் வந்து நிறைய இருக்கு. இது பாத்தீங்கன்னா தவணகிரி கேப்சிகம். கொடைமிளகாய்னாவே அது இங்கிலீஷ் காய்கறின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது பாத்தீங்கன்னா நாட்டு கொடைமிளகாய். இது வந்து தவணகிரிங்கிற இடத்துல இருந்து வருது, கர்நாடகால இருக்குங்க. இன்னமே வந்து தவணகிரி வார சந்தையில நீங்க இந்த கொடைமிளகாய் ரகத்தை நீங்க பார்க்க முடியும். நம்ம ஹூகா சீட்ஸின் நிறுவனர் திருமதி சௌமியா அக்கா மாதிரி இந்தியா முழுக்க இருக்கும் விதை பாதுகாவலர்களும் கீரை கொடி காய்கறின்னு காய்கறி விவசாயத்தை இயற்கை முறையில் செய்து லட்சங்களில் லாபம் ஈட்டும் வெற்றி விவசாயிகளும் உங்களை வழி நடத்த நம்ம ஈஷா மண்காப்போம் இயக்கம் வர ஜூன் 28 நம்ம வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை தேடி வராங்க. நீங்களும் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.